ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எப்படி பரோட்டா குருமா தயாரிக்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் பொருட்கள் தேவையான அரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ரெண்டும் அரிஞ்சு பிடிச்சிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா போட்டு அரைக்கணும். பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் 2 அரை விட்டு நல்லா எடுத்துடணும். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு அரை விட்டுருணும். இன்னொரு அரை விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். எப்படி தேங்காய் சட்னி அரைப்பிங்களோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரை விட்டுட்டு பேஸ்ட் அப்போ இது நல்லா நம்ம சட்னி மாதிரி அரைக்கிறதுக்கு 3 தடவை அடிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஏறணும். அரைச்சிக்கணும் நல்லா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப கலாட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஒரு வடச்சட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க அடுப்பு மேலே. எப்படிலாம் ஸ்லோவாக போச்சுன்னா தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ நறுக்குன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணலாம் உள்ளுக்குள்ளே. நல்லா குழன்னு வர வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ கல்லுப்பு போடுறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் வதங்குற வரைக்கும். கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா இப்படி வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ வதங்கிடுச்சு. அதுக்கு கொத்தமல்லி தழை. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி புதினா உள்ளுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை ஒரு வதக்கி விட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும். வதக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை பொறுத்து உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, கசக்கிற மாதிரி இருக்கும். 2 டீஸ்பூன்
மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் போடுறது வந்து தனி மிளகாய் தூள். இதை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காரத்துக்கு பொறுத்த மாதிரி கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இது போட்டால் தான் குழம்புக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம தக்காளி வதங்கறதுக்கே உப்பு போட்டாச்சு. அப்புறம் பார்த்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். 2 சொம்பது கொஞ்சம் ஊற்றுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு கொதித்த உடனே இதை உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு தண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வந்த உடனே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆனோடனே கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக 2 கோழி குஞ்சு வாங்கியிருக்கோம். நாளையிலேருந்து உங்களுக்கு இது டே டு டே அப்டேட் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் பொன்சூன் சேனலை வியூ சேனல் கொடுத்து பார்த்துட்டு போயிருங்க. சரி வாங்க, குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சிச்சான்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா அருமையான குருமா ரெடி. முரட்டாவோடு வச்சு செம்மையாக சால்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் டிங்னு தட்டி விட்டுங்க. உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.